யாருமே சொல்லாத இந்த விஷயம் உங்கள் பிரேக்ஸை காப்பாற்றும், பல ஆக்சிடென்ட்ஸையும் தடுக்கும். உங்கள் பிரேக்ஸ் ஸ்பாஞ்சியாக ஃபீல் ஆனாலோ இல்லை பிரேக் சம்மந்தமாக ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றினாலோ உடனே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஸை ப்ளீட் பண்ணுவீங்க. ஆனால் மாடர்ன் ஏபிஎஸ் இருக்கிற பைக்ஸில் பிரேக் ஃப்ளூயிட் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நீங்கள் எம்சி மாற்றினாலும் சரி இல்லை கேலிப்பர் மாற்றினாலும் சரி, நீங்கள் ப்ளீட் பண்ணாலுமே நிறையா நேரம் உங்களுக்கு வந்து லீவர் ஸ்பாஞ்சியாக தான் இருக்கும். பிரேக் அடித்தா ப்ராப்பராக நிற்காது. ஒரு மாதிரி ஏபிஎஸ்ஸுமே ஜாரிங்காக இருக்கும். நிறையா கிராஷஸ் ஏற்படுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. மாடர்ன் க்ளோஸ்ட் லூப் ஏபிஎஸ் இருக்கிற பைக்ஸில் நீங்கள் இந்த மாதிரி பிரேக் ஸ்பேர் பார்ட்ஸை மாற்றும் போது கண்டிப்பாக ஏபிஎஸ் பம்பையும் பர்ஜ் பண்ணி ப்ளீட் பண்ணும். ஜென்ரலாக ஷோரூமில் அவங்களோட டயக்னஸ்டிக் டூலில் இது அவைலபிளாக இருக்கும். அப்படி இல்லைனா வெளியே சில டூல்ஸ்லேயுமே இந்த ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை முடியாத பட்சத்தில் எமர்ஜென்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேனுவலாக வயர்ஸ் மூலமாக பர்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இது பிரேக்ஸ் சேஃப்டி சம்மந்தப்பட்ட விஷயம். ஏபிஎஸ் மாடல் பைக்ஸ் வச்சுருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த மாதிரி யாருமே சொல்லாத டெக்னிக்கல் ஆட்டோமோட்டிவ் கண்டென்ட்க்கு சேனல் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.